ஹலோ நண்பர்களே, டெய்லி போரிங்கான தோசை சாப்பிட எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தோசையை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச மிளகா, பூண்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி ஒரு சில்லி பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தோசையை நல்லா மொறுன்னு ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசா தோசை ஊற்றிட்டு எண்ணெய்லாம் ஊற்றி நல்லா மொறுன்னு ஆனதும் ஒன் சைட் குக் ஆன பிறகு நீங்கள் மேலே சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சில்லி பேஸ்ட்டு கூடவே நான் நெய் ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மேலவே வெங்காயமும் மேஷ் பண்ணிட்டேன். கையாலேயே அந்த பன்னீரை மேஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். கூட நீங்கள் சீஸ் கூட போட்டுக்கலாம். சீஸ் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சீஸ் ஆனால் ஆட் பண்ணல. நெய், ஆயில் எல்லாமே ஊற்றி நல்லா மொறுன்னு ஒன் சைட் குக் பண்ணாலே போதும் இந்த தோசையை. ஏன்னா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த பன்னீர் எல்லாமே கருகிடும். ஸோ நீங்கள் ஒன் சைட் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மடிச்சிட்டு வேணால் இந்த சைட் திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தோசை பார்த்தீங்கன்னா செம மொறுன்னு முருகலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டெஃபினட்டாக ஒன் டைம் ஆச்சும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அன்றைக்கி ஒரு ரேண்டம் டேயில் இந்த தோசையை செஞ்சேன். போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி குஸ்கா பக்கோடா எல்லாமே வச்சு எங்களோட டின்னரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நண்பா நண்பி விலாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.